வீடியோவில் நம்ம ஜாவாவில் இருக்க டேட்டா டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டேட்டா டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ், தென் இன்னொன்று வந்து ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் நம்ம நெக்ஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா ரெஃபரன்ஸில் வந்து உங்களுக்கு அரே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வரும். ஸோ அரேக்கு தென் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு தனியாக நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் தென் இன்டீஜர் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். இப்போது இந்த ப்ரிமிட்டிவில் தான் இருக்க டேட்டா டைப்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிமிட்டிவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பைட், டபுள், தென் லாங், இன்ட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். தென் அதே மாதிரி ஷார்ட், பூலியன், டபுள், தென் கேர், ஃப்ளோட். ஸோ இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் வரும். இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாருமே வந்து இன்டீஜர் தான் மேக்ஸிமம் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது, ஒரு நம்பர் நம்ம அசைன் பண்ணுறோம், ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோங்கும் போது யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த லாங், டபுள், பைட், ஷார்ட் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் வேல்யூ சைஸ். இப்போ உங்களோட டேட்டா வந்து உங்ககிட்ட ஒரு 20 பென்சில் இருக்குது, அதை வந்து நான் இந்த பாக்ஸில் போடணுன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போடுவீங்க? ஒரு சின்ன பாக்ஸ் இல்லைன்னா ஒரு பெரிய பாக்ஸ், ஒரு சின்ன பாக்ஸில் போடுவீங்க. அதுவே 20,000 பென்சில் இருக்குன்னா அது ஒரு பெரிய பாக்ஸ் போடுவீங்க. அந்த மாதிரி தான் உங்களோட டேட்டாவோட சைஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் பைட் யூஸ் பண்ணுறீங்களா, டபுள் யூஸ் பண்ணுறீங்களா, லாங்கா, இன்டா, ஷார்ட்டாங்கிறது உங்களுக்கு வேரி ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது எங்கிட்ட பைட்டோட பாக்ஸு இதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து ஷார்ட்டோட பாக்ஸு, இது வந்து இன்ட்டோட பாக்ஸு, இது வந்து லாங்கோட பாக்ஸு. இப்போது இது வந்து நான் சொன்ன மாதிரி பைட், இது வந்து ஷார்ட், இது வந்து இன்ட், தென் இது வந்து லாங். இப்போ இதோட சைஸஸ் நீங்கள் இந்த பாக்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இதுக்கு நம்பரில் ஒரு சைஸ் இருக்குது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா -128 to +128 இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஷார்ட்டுக்கு ஒரு நம்பரில் இருக்கும். -16,000 +16,000 வரைக்கும் இருக்கும். இதுக்கு -2 lakhலேருந்து +2 lakh வரைக்கும் இருக்கும். இதுக்கு அதே மாதிரி இதுக்கு -9 அது க்ரோருக்கு மேலே மில்லியன் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சைஸ் இருக்கும் ஒரு டேட்டாக்கு. இப்போது என்கிட்ட ஒரே ஒரு பென்சில் தான் இருக்குது. இப்போது இந்த ஒரு பென்சிலை நான் எதில் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும்? இந்த லாங்கில் போட்டேன்னா ரன் ஆகும், இன்ட்டில் போட்டாலும் ரன் ஆகும், ஷார்ட்டில் போட்டாலும் ரன் ஆகும், பைட்டில் போட்டாலும் ரன் ஆகும். பட் நீங்கள் சொல்லுங்கள், நான் எதில் போட்டால் கரெக்டாக இருக்கும்? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதில் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு. ஸோ என்கிட்ட ஒன்றும் 100 பென்சில்ஸ் கிடையாது. ஒருவேளை என்கிட்ட 100 பென்சில்ஸ் இருக்குன்னா 100 பென்சில்ஸ்க்கு தகுந்த மாதிரி நான் ஒரு டேட்டா டைப்பில் போடலாம். என்கிட்ட ஒரே ஒரு பென்சில் தான் இருக்குது. அப்போ சின்னதாக இருக்குது, பைட்டுக்குள்ளே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதுவே என்கிட்ட இப்போ ஒரு 1000 பென்சில்ஸ் இருக்குது, ஒரு 10,000, 2,000 ஒரு 2 lakh + பென்சில்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் லாங்கில் போடலாம். இல்லை ஒரு 2 lakhக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் இன்ட்டில் போடலாம். இல்லை என்கிட்ட ஒரு 10,000லேருந்து ஒரு 12,000 இருக்குன்னா அதை வந்து நான் ஷார்ட்டில் போடலாம். ஆனால் மேக்ஸிமம் டெவலப்பர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப் தான். நார்மலாக நம்ம ஒரு நம்பர் டிக்ளேர் பண்ணுறோன்னாவே அது இன்டீஜர் டேட்டா டைப் தான் நம்ம ப்ரோக்ராம் எடுத்துக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் டேட்டா சைஸு. ஸோ உங்களோட சைஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் அதை எந்த டேட்டா டைப்பில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போட்டுக்கலாம். ஸோ அப்போ நான் வந்து இப்போ என்கிட்ட சின்ன சைஸ் தான் இருக்குது, அதை நான் டபுளில் போட்டால் ரன் ஆகாதா, ஃப்ளோட்டில் போட்டால் பெருசில் ஒரு இதில் போட்டால் லாங்கில் போட்டால் ரன் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா ரன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இன்ட் டேட்டா டைப்புக்குள்ளே a is equal to 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு system.out.println இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா ஏவை வந்து என்னோடய ஏவை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸ் issue.java கம்பைல நான் செமிகோலன் வைக்கிறதுக்கு பதிலாக கோலன் வச்சிட்டேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு ஜாவா சி ஸ்பேஸ் issue.java. இப்போ நான் ரன் பண்ணதும் எனக்கு ரன் ஆயிடுச்சு. அதே மாதிரி கம்பைல் ஆனதுக்கப்புறம் ஜாவா ஸ்பேஸ் issue.java. இப்போ நான் ரன் பண்ணதும் எனக்கு அவுட்புட்டில் 10 அப்படிங்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆயிடுது. இப்போ இந்த இன்டீஜர் பொறுத்தளவுக்கு 16,000 சைஸுன்னா அதுக்கு நான் 16,000 இருந்தால் தான் அதில் ஸ்டோர் பண்ணணும்னு கிடையாது. கம்மியாக இருந்தாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இது டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் சைஸு. அதுவே இந்த இடத்துல நான் இன்ட்டுக்கு பதிலாக லாங் போடுறேன்னு வச்சுக்கோங்க. லாங் போட்டுட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். அப்போ ரன் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அப்போவுமே ரன் ஆகும் கண்டிப்பாக.
அப்போவுமே உங்களுக்கு நீங்கள் வந்து ஜாவா சி ஸ்பேஸ் yshu.java கம்பைல் ஆயிரும். கம்பைல் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஜாவா ஸ்பேஸ் yshu.java இப்போ ரன் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு 10 ரன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ இதுவே நான் பைட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. பைட்டோட ரேஞ்ச் என்ன சொன்னேன், 120 -128 to 120 + 128ன்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல நான் 129 போட்டு ரன் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இங்கே வந்து நான் ஜாவா சி ஸ்பேஸ் yshu.java கம்பைல் ஆயிரும். கம்பைல் ஆகலை, ஏன்னா பைட்டோட சைஸே பார்த்தீங்கன்னா 128 to -128 to 129 தான். அதாவது பைட்டோட சைஸே பார்த்தீங்கன்னா -128 to 129 சாரி +128. இப்போது நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், 129 போட்டிருக்கோம். ஸோ 128க்குள்ளே தான் இருக்கணும். அதனால நமக்கு இங்கே எரர் வந்திருக்கு. அப்போ பைட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு 1லேருந்து 128 வரைக்கும் இருக்கிற எந்த மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் 128க்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது. அதுவே இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 16,000 இப்போ ஒரு 17,000 கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஷார்ட் போடுறேன். ஸோ ஷார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 16,000 என்னமோ நான் சொல்லியிருந்தேன். இப்போது ஷார்ட்டுக்கு நான் 17,000 போட்டு இப்போ நான் இங்கே ரன் பண்ணுறேன். ஸோ ஜாவா சி ஸ்பேஸ் yshu.java என்டர், மறுபடியும் ஜாவா ஸ்பேஸ் yshu.java சாரி 17,000க்கு மேலேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 0 நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நான் கம்பைல் பண்ணிவிட்டு இதை நான் ரன் பண்ண போகிறேன். பேஸ்ட். இப்போ எரர் வருது, ஏன்னா இந்த இடத்துல அந்த 1,60,000க்குள்ளே தான் வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ண முடியும். பட் நான் இங்கே வந்து 1,70,000 நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி முன்னாடி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். எனக்கு கரெக்டாக இப்போ அது ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ ஒரு டேட்டா டைப்புக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ அந்த மாதிரி லாங்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். இன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள, அந்த மாதிரி ஷார்ட்டுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, இன்ட்டுக்கு ஒரு பைட்டுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். கொட்டேஷனில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டபுள் கொட்டேஷனில் கொடுத்து ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதுவே நான் ஃப்ளோட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோட்னா என்ன, டெசிமல் இருக்கிறது தானே. ஸோ இப்போ நான் ஃப்ளோட்டில் பாயிண்ட் வச்சு 0.17 ஒரு 056 அப்படின்னு கொடுத்து கோலன் வச்சுட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். நான் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ஜாவா சி ஸ்பேஸ் yshu.java என்டர் பண்ணனதும் எரர் வருது. ஏன்னா ஃப்ளோட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். பட் அதுவே இப்போ நான் இந்த இடத்துல டபுள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. டபுள் ஃப்ளோட் ரெண்டுமே வந்து டெசிமல் பாயிண்ட் வேல்யூஸ் தான். ஸோ இப்போ நான் டபுள் கொடுத்துட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜாவா ஸ்பேஸ் yshu.java இப்போ எனக்கு ரன் ஆகுது. அப்போது டபுள்குள்ளே ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ், ஒரு சைஸ் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ வேணாலும், நிறையா அதுக்குன்னு ஒரு நிறையா சைஸ் இருக்குது டபுளுக்கு. ஸோ டபுள்குள்ளே நீங்கள் எவ்வளோ சைஸ் வேல்யூஸ் வேணாலுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் அது ஒரு 6 டிஜிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் 3 டிஜிட் கொடுத்துருக்கேன். அதுவே இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளோட்டுக்கு வந்து ஒரு 6 டிஜிட் வரைக்கும் தான் நீங்கள் சேவ் பண்ண முடியும். டபுளுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டில் சைஸ் வந்து வேரி ஆகும் ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும். இப்போ இதுவே இந்த இடத்துல நான் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டு அப்பளே ரன் பண்ணப்போ எரர் வருது. அதுவே டபுள்னு கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல டபுள்னு கொடுத்துட்டு ரன் பண்ணப்போ இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ இங்கே என்ன பிரச்சனை, ஏன் ப்ரோக்ராமுக்கு இது ஃப்ளோட்டுன்னு தெரியல. ஃப்ளோட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 6 டிஜிட்ஸ் நீங்கள் தரலாம். இப்போ 13.1234 இந்த 6 டிஜிட்ஸ் தான் உங்களால் தர முடியும். இதுக்கு மேலே இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே அந்த வேல்யூ வந்து ரவுண்ட் பண்ணிடும். நான் அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ இது ஃப்ளோட்டுன்னு ப்ரோக்ராமுக்கு தெரியணும்னா அப்போ நீங்கள் அந்த இடத்துல எஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணணும், ஒரு லெட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் ப்ரோக்ராமுக்கு அது ஃப்ளோட்டுன்னு தெரியும். இல்லைன்னா அது வந்து நீங்கள் ஃப்ளோட்டுன்னு இந்த இடத்துல நீங்கள் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணாலுமே அது உங்களுக்கு எரர் தான் தரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்று ஃப்ளோட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எஃப் கொடுக்கணும். இல்லை எனக்கு நான் அப்படி ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டு எஃப் கொடுக்க விரும்பலைன்னா டபுள்னு நீங்கள் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணாலும். பட் ஃப்ளோட்டுக்கு அசைன் பண்ணுறீங்கும் போது 6 டிஜிட்ஸ் தான் உங்களால் அசைன் பண்ண முடியும். ஃபஸ்ட் இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சாரி. ஸோ இப்போ இங்கே நம்ம ரன் பண்ணுவோம். ஜாவா ஸ்பேஸ் yshu.java. ஸோ எனக்கு இங்கே இது வந்து டிஸ்பிளே.
ஸோ எனக்கு இப்போ இங்கே வந்து இது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஏன்னா நான் இந்த ஃப்ளோட்டோட வேல்யூ கூட எஃப்னு கொடுத்ததுனால. இப்போ இதுவே நான் இது கூட ஒரு 2-3 வேல்யூ சேர்த்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. டபுளுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கொஞ்சம் ஆட் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். நான் சேவ் பண்ணிவிட்டு என்டர் ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. இப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் இங்கே பெரிய வேல்யூவாக கொடுத்துருக்கேன். பட் இங்கே 1 2 3 4 5 6 வெறும் 6 டிஜிட்ஸ் தான் எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களால் 6 டிஜிட் வரைக்கும் மட்டும்தான் ஃப்ளோட்டில் வந்து கொடுக்க முடியும். ஆனால் டபுளில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இதுவே இப்போ நான் இந்த இடத்துல டபுள்னு போட்டு இந்த எஃப் எடுத்துட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு இது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். பட் இந்த இடத்துல நான் ஃப்ளோட்டுங்கிற டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கனால உங்களோட வேல்யூ அது அப்படி ரவுண்ட் பண்ணிடுச்சு. அப்போ 1 2 3 4 5 6 இந்த 6 வரைக்கும் இருக்கிற டிஜிட்ஸ் வரைக்கும் மட்டும் தான் அதை எடுத்து வேல்யூவாக ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரவுண்ட் இது எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி என்ன வேல்யூவோ அதை உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். மித்த வேல்யூஸ் எல்லாம் அது கணக்கில் எடுத்துக்கல. வெறும் 6 டிஜிட்டை மட்டும் எடுத்துகிட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஃப்ளோட்டை மேக்ஸிமம் டெவலப்பர்ஸ் எல்லாம் ஃப்ளோட் இல்லாமல் டபுள் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஃப்ளோட் யூஸ் பண்ணணும், எனக்கு ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எஃப் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேர். ஸோ கேர்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கேர் அப்படின்னா கேரக்டர்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இஸ் ஈக்குவல் டு இப்போ ஸ்ட்ரிங்குமே வந்து கேரக்டர் தானேன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் இந்த கேரக்டருக்குள்ளே வி அப்படின்னு நான் போட்டு இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. என்டர். எரர் வருது. ஏன் எரர் வருது? ஸோ கேரக்டர் ஏ இஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வீன் கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக ஆல்ஃபபெட்ஸ் வேரியபிள்ஸ்னால் நம்ம வந்து ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ்னால் இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் தானே கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் கேரக்டர் பொறுத்தளவுக்கு அது ஸ்ட்ரிங்குக்கு. கேரக்டர் பொறுத்தளவுக்கு நீங்கள் சிங்கிள் கொட்டேஷனில் இப்போ வீனு கொடுத்துட்டு ரன் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இங்கே ரன் பண்ணலாம். இதை என்டர். நான் செமிகோலன் வைக்காமல் விட்டுட்டேன். செமிகோலன் எப்போவுமே போடுறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ இதை நம்ம அங்கே வந்து ரன் பண்ணுவோம். கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. இப்போ ரன் பண்ணது வி அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ கேரக்டர் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு லெட்டர் தான் நம்ம கேரக்டர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உங்ககிட்ட ஒரே ஒரு லெட்டர் மட்டும் நீங்கள் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணால் அதுக்கு நீங்கள் வந்து கேர் கொடுக்கலாம். மல்டிபிள் லெட்டர்ஸ் நீங்கள் மல்டிபிள் வேர்ட்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்னா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மல்டிபிள் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் தான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வீனு மட்டும் இருந்தால் இது வெறும் கேரக்டர். இந்த VABCD தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் கேரக்டர். அதுவே இப்போ இது வந்து வைஷு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து கேரக்டர் கிடையாது. இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். எரர் வருது. ஏன்னா கேரக்டர்னால் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் நம்ம கேரக்டர்னு சொல்லுவோம். அதுவும் அந்த ஒரே ஒரு லெட்டர் சிங்கிள் கொட்டேஷனில் தான் வரணும். இப்போது நான் இந்த இடத்துல இந்த கேரக்டர் அப்படிங்கிறத ஸ்ட்ரிங்காக மாற்றிடுறேன். ஏன் நான் அப்போவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு எஸ்ஸை மட்டும் நீங்கள் கேபிட்டலில் போடணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னா இட்ஸ் அ மல்டிபிள் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். அதாவது பலவிதமான கேரக்டர். விங்கிறது ஒரு கேரக்டர், ஏங்கிறது ஒன்று, ஐங்கிறது ஒன்று, அந்த மாதிரி பலவிதமான மல்டிபிள் கேரக்டர் சேர்ந்து ஒரு சீக்வன்ஸாக ஒரு வேர்டாக ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பலவிதமான மல்டிபிள் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் இங்கே போட்டுட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த இடத்துல கேரக்டர்னு இருந்ததுன்னா அது எரர் தான் வரும். ஏன்னா ஒரு வேர்டு தான் அது கேரக்டர்னு எடுத்துக்கும், பல வேர்டு அது கேரக்டர்னு எடுத்துக்காது. அப்போ அது என்னென்னு எடுத்துக்கும்? ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கும். ஸோ ஸ்ட்ரிங்குன்னு எடுத்துக்கிறதுனால இப்போ நான் எடுத்துக்க சொல்லிவிட்டு இப்போ நான் இங்கே இதை ரன் பண்ணால் ரன் ஆகலை. ஏன்னா நான் இங்கே வந்துட்டு டபுள் கொட்டேஷன் தராமல் சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கலாம், டபுள் கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் ரெண்டுமே கொடுக்கலாம். பட் அதுக்கு இல்லாமல் இன்னொரு எரர் இருக்குது. என்னென்னா நீங்கள் ப்ராக்கெட் போடணும். எப்போவுமே ஸ்ட்ரிங் நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது ப்ராக்கெட் போடணும் ஜாவாவை பொறுத்தளவுக்கு. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். என்டர். சிங்கிள் கொட்டேஷன். நம்ம பைத்தனில் தான் வந்து டபுள் கொட்டேஷன் போட முடியும். சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் ரெண்டுமே போடலாம். ஜாவாவை பொறுத்தளவுக்கு டபுள் கொட்டேஷன் தான் போடணும். எனக்கு ஜாவா பைத்தன் ரெண்டுமே அட் அ டைமில் படித்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. வைஷு டாட் ஜாவா. இப்போ நான் என்டர் பண்ணது எனக்கு வைஷுங்கிறது அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆயிடும். ஸோ மறந்துடாதீங்க, பைத்தனில் தான் நம்ம சிங்கிள் கொட்டேஷன் தென்
டபுள் கொட்டேஷன் ரெண்டுமே போட்டு டிக்ளேர் பண்ண முடியும் ஒரு ஸ்ட்ரிங்கை. பட் இங்கே ஜாவா பொறுத்தளவுக்கு சிங்கிள் கொட்டேஷனில் டிக்ளேர் பண்ணுறது வந்து உங்களுக்கு கேரக்டர்னும், டபுள் கொட்டேஷனில் டிக்ளேர் பண்ணுறது ஸ்ட்ரிங்குனும் அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்கு, கேரக்டரு, தென் இன்டீஜர், பூலியன், இன்டீஜர், லாங்கு, டபுள், ஷார்ட்டு, ஃப்ளோட்டு இதெல்லாம். இப்போ நம்ம பூலியன் பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா பூலியன் a is equal to true, மறுபடியும் பூலியன் b is equal to பூலியன்னா ரெண்டே தான், எப்படி ஒரு ஸ்விட்சுக்கு ஆன் ஆஃப்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இது ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். பிரிண்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏ கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதே மாதிரி பி. அதை எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த பிங்கிறத ஃபஸ்ட்டு மாற்றணும், ஏன்னா ஏவே அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டுமே பிரிண்ட் ஆயிரும். பி செமிகாலன் என்டர். ஓகே, இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணுறேன். ஸோ ஜாவா சி ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா, மறுபடியும் கம்பைல் ஆகிடுச்சு, ஜாவா ஸ்பேஸ் வைஷு டாட் ஜாவா. இப்போ என்டர் பண்ணுற ட்ரூ ஃபால்ஸ் நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் எதுக்கு பூலியன்னு கொடுக்கணும், நான் வெறும் ஸ்ட்ரிங்கில் வந்து ஏன்னு க்ரியேட் பண்ணி டபுள் கொட்டேஷனில் ட்ரூன்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனில் ஃபால்ஸ்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ண சொல்லாமே, இல்லைன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்எனில் ட்ரூ ஃபால்ஸ்னு கொடுத்தா பிரிண்ட் ஆயிருமேன்னு நீங்கள் கேட்கலாம். பட் பூலியன் வந்து நமக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ரொம்பவே யூஸ் ஆகும், அதாவது இஃபெல்ஸில். அப்போ இஃபெல்ஸில் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், இந்த டபுள் கொட்டேஷன்லாம் கொடுத்தே பிரிண்ட் பண்ணாமல் எதுக்காக நம்ம இப்படி பிரிண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஏபின்னு கொடுத்து ஏன் இது ட்ரூவா இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா அப்படிங்கிறது ஏன் கேட்குறோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட்டு வரப்போகிற இஃபெல்ஸ் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஹைப் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். ஜாவா படிக்கணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் நம்ம கூடயே சேர்ந்து அவங்களும் ஜாவா லேர்ன் பண்ணட்டும்.